Hello guys, welcome to Bucket List. இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூ சீரிஸ்ல விடாமுயற்சி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோல ஜாயின் பண்ணிருங்க. இப்போ இந்த படத்தோட ஒரு ஓவராலான ஒரு ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோம்னா ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா கல்யாணமே சந்தோஷமா இருக்காங்க. ஒரு இக்கட்டான சூழ்நிலை பாத்தீங்கன்னா ஒரு காரணத்தினால அது வந்து நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்குள்ள அந்த சிச்சுவேஷனால பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகுது. அந்த டிஸ்டன்ஸ் இருக்க ரொம்ப பெருசாகி ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா அட்டென்ஷன் கொடுக்காம இருக்காங்க. இதனாலேயே மனவிருத்தியில பாத்தீங்கன்னா ஹீரோயின் த்ரிஷா அவங்க வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு அஃபேருக்கு இல்லீகல் அஃபேருக்கு வந்து போயிடுறாங்க. இது ஒரு கட்டத்துக்கு மேல போய் பாத்தீங்கன்னா ஏகே அண்ட் த்ரிஷா இவங்க வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட் ஆகிற ஒரு சூழ்நிலை வருது. டிவோர்ஸ் அப்ளை பண்ணிடுறாங்க ஹீரோயின். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோயின் நான் அப்பா அம்மா வீட்டுக்கே நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது ஏகே சரி ஓகே ஒன் லாஸ்ட் ட்ரிப் நானே கொண்டு வந்து உன்னை விடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கறது தான் இந்த படத்தோட கதை. இப்ப நான் சொல்லியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அவுட்லைனா தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த ரிவ்யூல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்க மைண்ட்ல வச்சுட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு கால் எடுத்துக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஹாலிவுட்ல வந்த பிரேக் டவுன் படத்தோட அடாப்டேஷன் மட்டும்தான், சில சேஞ்சஸோட பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேன்னு பார்த்தோம்னா இந்த படத்தோட டைரக்டர் மகிழ் திருமேனி அவர் வந்து எல்லா இன்டர்வியூஸ்லயும் சொன்னதுதான், இந்த படம் வந்து மாசான ஒரு யூஸ்வல் ஒரு ஃபார்மேட்டட் பிலிமா இருக்காது. இது வந்து முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு ரியாலிட்டி அடாப்டடா ஒரு கிளாஸியான ஒரு பிலிமா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஆஸ் யூஸ்வல் எல்லா படத்துக்கும் போற மாதிரி இந்த படத்துக்கு போக முடியாது. மாஸ் அதுக்கப்புறம் அது இதுன்னு எதிர்பார்த்து இந்த படத்துக்கு நம்ம போக முடியாது. அப்படி எதிர்பார்த்து போனோம்னா மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான். மாஸ் மூமெண்ட்ஸ் இல்ல, ஆனாலும் பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் டுவர்ட்ஸ் எண்ட் வந்து பாத்தீங்கன்னா சின்ன மூமெண்ட்ஸ் இருக்கு. ரொம்ப சின்ன மூமெண்ட்ஸ் தான். ஹோல் படத்துக்கு கம்பேர் பண்ணும்போது அது வந்து ஓகே கொஞ்சம் எலிவேட் ஆகுது, அவ்வளவுதான். இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஓகே பார்க்கலாம், நல்லா தானே இருக்கு, அந்த ரேஞ்சில தான் இருக்கு. அது ஏன் அப்படின்னா இவங்க காட்சி பண்ண விதங்கள் அப்படிதான் இருக்கு. ஏன்னா என்னதான் ஒரு கேரக்டர் ஒரு படத்துல ஒரு மெயினான ஒரு லீட் கேரக்டர் மிஸ் ஆயிருச்சு அப்படின்னா எப்படியாவது அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு கேரக்டர் ஏதாவது பண்ணிருமோ, இல்ல லீட் கேரக்டர் எப்படி தேடி கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் வந்து ஆடியன்ஸுக்கு இருக்கணும். அப்படின்னாதான் அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா சுவாரஸ்யமா போகும். ஆனா இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி அந்த சுவாரஸ்யத்தை இவங்களே கொடுத்துட்டு அது எவ்வளவு கெடுக்க முடியுமோ அது அப்படியே அவங்க கெடுத்துட்டாங்க. சொல்ல போனா அது நல்லாவே அவங்க ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஒரு கேரக்டர் காணாம போகுது, அது போய் ஹீரோ கஷ்டப்படுறாரு, அதுவும் பாத்தீங்கன்னா இவங்க ரியாலிட்டி பேஸ்டாவே எடுத்து போயிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு. ஆனா அந்த ஃபீல் வந்து கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா சீனுமே எல்லா படத்துலயும் பாத்தீங்கன்னா ஏதோ நம்மளோட கெஸ்ஸிங்ஸை வந்து ஆப்போசிட்ல போட்டே தான் இருப்போம். ஒரு டேரக்டர் என்னன்னா அந்த கெஸ்ஸிங்ஸை உடைச்சு அதோட ஒரு சர்ப்ரைஸா ஒரு மூமெண்ட் வைக்கணும். பட் இவர் வந்து கெஸ்ஸிங்கை உடைக்கல, நம்ம கெஸ்ஸிங்கை டைவர்ட் தான் பண்ணி விட்டுருக்காரு. நீங்க பண்ணது கரெக்ட் தான், ஆனா அது அப்படி வர போறது இல்ல, கொஞ்சம் சுத்தி வாங்க, அப்படிதான் இருக்கு. இதுவே பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த ட்விஸ்ட் எல்லாம் இவங்க பில்ட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனா அந்த ட்விஸ்ட்ல நம்ம இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அடுத்த சீன்ல அந்த ட்விஸ்ட் அப்ரூட்டா உடைச்சிடுறாங்க. கெஸ்ஸிங்ஸ் அண்ட் ட்விஸ்ட்டை உடைக்கிறது கரெக்ட் தான், அது வந்து ரொம்ப நல்ல ஒர்க் தான். பட் அதை டைவர்ட் பண்ணி விட்டு உடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ஒரு சீனை வந்து நம்ம நம்பலாமா வேணாமா, இது எப்படி இது இருக்காது நீ பாத்து என்னங்க, அந்த ஒரு ஃபீலுக்கு வந்து நம்ம ஈஸியா வந்து தள்ளி விட்டுருது. சரி ஓகே இதெல்லாம் பண்றாங்க ஓகே. இதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெடிக்டபிலிட்டி. அடுத்தடுத்த சீன் இதுதான் வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஈஸியாவே கெஸ் பண்ணிடுறீங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரெஜினா அவங்க கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் நல்லா இருந்தாலும் இந்த படத்துக்கு அவங்களோட பேக் ஸ்டோரி எந்த அளவுக்கு யூஸ் ஆச்சு அப்படிங்கிறது வந்து தெரியல. என்னதான் அவங்களும் ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்தாலும் அவங்க வந்து சிச்சுவேஷன் யூஸ் பண்ணி மேனிபுலேட் பண்ணி அவங்க பிரச்சனையை உருவாக்குவாங்க. இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரெடிக்டபிலிட்டி தான் ஒரு பெரிய மைனஸா இருக்கு. அவங்களுக்கு மட்டும் இல்லாம தனியா அர்ஜுன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு பேக் ஸ்டோரி, அதெல்லாம் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆச்சுன்னு தெரியல. அண்ட் ஆல்ரெடி இவங்க சொல்லிட்டாங்க இது வந்து மாசான படம் கிடையாது, இது வந்து ஒரு முழுக்க ஒரு கிளாஸான படம் தான் அப்படின்னு. ஒரு கிளாஸியான படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா டியூரேஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஹாலிவுட்ல அந்த பிரேக் டவுன் அந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு 1.25 மணி நேரத்துல இருந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு உள்ளாரே அது முடிஞ்சிடும். ரொம்ப சீக்கிரம் முடிச்ச படமா தான் இருக்கும் அது. ஆனா இவங்க இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சாலிடா 2.5 மணி பிளஸ் இந்த படம் வந்து ஓடுது. ஒரு கிளாஸான படத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்லோவா தான் இருக்கும். அது இல்லாம இவங்க இவ்வளவு டியூரேஷன் இந்த படத்துக்கு வந்து தேவையே இல்லை. ஒரு பேக் டு பேக் கட்ஸ் வச்சு இந்த ஒரு என்ன சொல்றது ஒரு கிரிப்பிங்கான ஸ்கிரீன் பிளே இவங்க எழுதியிருந்தாங்கன்னா இந்த படம் செம ரேசியா போயிருக்கும். ஒரு கிளாஸான படத்துலயும் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளேவே மாசா இருந்திருக்கும். பட் இவங்க வந்து இந்த விஷயத்துல ஸ்கிரீன் பிளேங்கிற ஒரு விஷயத்துல வந்து இவங்க கோட்டை விட்டாங்க. இன்னொரு ஒரு உண்மையை சொல்ல போனா நல்ல ஒரு வெயிட்டேஜான ஒரு பேக்ரவுண்ட் உள்ள ஒரு ஸ்டோரி, நல்ல ஒரு டெக்னிக்கல் டேர்ம் உள்ள ஒரு நல்ல ஒரு பயங்கர வெயிட்டேஜான ஒரு படம். ஆனா இவங்க எல்லாம் இருந்துமே பாத்தீங்கன்னா லைட்டா மிஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல ஒரு பாயிண்ட்ல முடிக்காம மறுபடியும் ஒரு 20 நிமிஷம் தள்ளி கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. இன்னொரு உண்மையை சொல்ல போனா இந்த படத்துல அஜித் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டார் மட்டும் இல்லைன்னா இந்த படம் வந்து எவ்வளவு தூரம் நம்ம எல்லாரும் பொறுமையா பார்த்திருப்போம்னு தெரியல. அண்ட் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் பாத்தீங்கன்னா பக்காவா சூட் ஆயிருக்காங்க, எல்லாருமே நல்லாவும் நடிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆக்ஷன் அர்ஜுன் அவருக்கு வந்து இந்த படத்துல வந்து என்னதான் ஒரு நல்ல வில்லன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு இன்னும் இன்புட்ஸ்ங்கிறது கொஞ்சம் அதிகமா போட்டிருக்கலாம். அவரோட ஸ்வாக் வந்து பாத்தீங்கன்னா சான்ஸே இல்ல, பயங்கரமா இருக்கு. அண்ட் அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா டெக்னிக்கலா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான படம் தான். குறிப்பா பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு கார்ல ஒரு ஃபைட் சீன் இருக்கும், அதெல்லாம் சான்ஸே இல்ல, மிஸ் பண்ணிடாதீங்க தியேட்டர்ல. அதெல்லாம்
டாப் ஆங்கிள் ஷாட்ல வச்சு அதை எடுத்திருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அனிருத் பிஜிஎம், இந்த படத்தை வந்து முழுக்க முழுக்க என்னதான் ஸ்லோவான ரொம்பயும் ஒரு என்ன சொல்றது இழுத்து வச்ச மாதிரி சீன் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவரோட பிஜிஎம் தான் ஏகப்பட்ட இடத்துல நம்மளை லைட்டா தட்டி சரிப்பா உட்காந்து கொஞ்சம் பாரு அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. செமையா இருக்கு. இதெல்லாம் ரியாலிட்டிக்கு ஏத்த மாதிரி எடுத்திருக்காங்க. அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இல்ல 100% அதுக்கு வந்து ஜஸ்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. பட் ஒரு விஷயத்த தவிர சுவாரஸ்யம், ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம ஒரு படத்தை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இவங்க போக 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 அப்படியே ஃபேட் அவுட் ஆயிருச்சு ஸ்கிரீன் பிளேல. அந்த சுவாரஸ்யங்கிற விஷயம் பாத்தீங்கன்னா அப்படியே ஃபேட் அவுட் ஆயிருச்சு. பிளாட்டா போகும், அவ்வளவுதான். எந்த ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் கிடையாது. ஆனா எடுத்திருக்க அந்த ஜேர்னருக்கு வந்து பாத்தீங்கன்னா 100% ட்ரூத்ஃபுல்லா இருந்திருக்காங்க. என்ன பொறுத்தவரை ரொம்பயும் ஒரு ஆவரேஜான படமும் கிடையாது, ரொம்ப படமும் கிடையாது. ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஃபிலிம், அவ்வளவுதான். வீடியோ விட்டு போயிடாதீங்க. ஒரே நிமிஷம், நம்ம சேனல்ல ரிவ்யூ மட்டும் தான் பாக்குறவங்க கொஞ்சம் சேனலுக்குள்ளார போய் வேற வேற கண்டென்ட் நாங்க பண்ணியிருக்கோம். இப்போ நான் கொஞ்சமா பண்ணிட்டு இருக்கோம். அதை போய் பார்த்து உங்களோட கருத்துக்களையும் சப்போர்ட்டுகளையும் கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.